வணக்கம். இப்போ நீங்க மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ் அதாவது MLOps அதுக்குள்ள போகணும்னு நிறைய ஆர்டிகல்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுல பார்க்கும்போது எந்த MLOps சர்டிஃபிகேட் பண்றது இல்ல ML இன்ஜினியரா மாறணும்னா என்னென்ன முதல்ல கத்துக்கணும்னு நிறைய கேள்விகள் இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். ஆமாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு எந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு நிஜமாவே ஒரு மதிப்பு குடுக்கும்? வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் போதுமா? இல்ல வேற என்ன திறமைகள் முக்கியம்? இதெல்லாத்தையும் உங்க சோர்சஸ் என்ன சொல்லுதோ அத வச்சு தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா MLOpsங்கிறது மெஷின் லேர்னிங், அப்புறம் DevOps, டேட்டா இன்ஜினியரிங் எல்லாத்தையும் சேர்க்கிற ஒரு ஃபீல்டு. ஆமா, இது மாடல்களை சும்மா லேப்ல டெஸ்ட் பண்றதோட நிக்காம நிஜமா பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு வழிமுறை இல்லையா? கரெக்ட். அத ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருது. சரி, அப்போ முதல்ல இந்த சர்டிஃபிகேட்ஸ் விஷயத்துக்கு வருவோம். உங்க நோட்ஸ்ல பல வகை இருக்குன்னு பார்த்தேன். எது முக்கியம், எது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி? ம் உங்க ஆதாரங்கள்லயே நல்லா பிரிச்சிருக்காங்க பாருங்க. 2 முக்கிய வகை. ஒன்னு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ். ஓகே. இது AWS, கூகுள் கிளவுட், அஜூர் மாதிரி பெரிய டெக் கம்பெனிங்க கொடுக்கறது. இதுக்கு நீங்க ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணும். அப்பதான் உங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரி. இன்னொன்னு இருக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ஸ். இது நீங்க கோர்சேரா, டேட்டா கேம்ப் மாதிரி ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் முடிச்சா கிடைக்கும். ஆமா, நிறைய பேர் இதெல்லாம் ஷேர் பண்றாங்க. ஆமா, புதுசா ஏதாவது கத்துக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா வேலை தேடும்போது உங்க ஆய்வு சொல்ற மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அப்போ ஒருத்தர் இப்போ ML இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ல முதல்ல கவனம் செலுத்தலாம்? இப்போதைக்கு எது பெஸ்ட்? இப்போதைய ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா உங்க சோர்ஸ்லயும் அதை ஹைலைட் பண்றாங்க. 2 இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒன்னு கூகுள் கிளவுட் ப்ரொஃபஷனல் மெஷின் லேர்னிங் என்ஜினியர். சரி, கூகுள் கிளவுட். ஆமா. இன்னொன்னு AWS சர்டிஃபைடு மெஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, AWS. இந்த கூகுள் கிளவுட் சர்டிஃபிகேஷன் எப்படின்னா குறிப்பா அவங்களோட GCP கருவிகளை வச்சு மாடல் பில்ட் பண்றது, ட்ரெயின் பண்றது, அதை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறது, இதுல தான் உங்க கான்சென்ட்ரேஷன் செலுத்துறாங்க. சரி. அதே நேரம் AWS சர்டிஃபிகேஷன் அமேசான் வெப் சர்வீசஸ் சூழல்ல ஒரு முழு ML ப்ராசஸையும், அதாவது டேட்டா இன்ஜினியரிங்ல ஆரம்பிச்சு மாடல் டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் உங்களால கையாள முடியுமான்னு சோதிப்பாங்க. ரெண்டுமே பெரிய பிளேயர்ஸ் தான். ஆமா. ஒருவேளை நீங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர் இல்லனா டேட்டாபிரிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கேத்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனோ இல்ல டேட்டாபிரிக்ஸ் சர்டிஃபிகேஷனோ இருக்கு. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்க குறிப்புகள்ல கூட இருக்கு பாருங்க. என்னது? நீங்க எந்த கம்பெனில வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கேத்த சர்டிஃபிகேஷனை டார்கெட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். சரி, சர்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க சேகரிச்ச குறிப்புகள்ல இது மட்டும் பத்தாது, சில பேசிக் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம்னு போட்டிருக்கு. அது என்னென்ன? கரெக்ட். சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா உள்ள போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா சில முக்கியமான திறமைகளும் கருவிகளும் கண்டிப்பா தெரியணும். உங்க ஆதாரங்கள்ல முக்கியமா சொல்றது இதெல்லாம். சொல்லுங்க. முதல்ல புரோகிராமிங், அதுலயும் பைத்தான். பைத்தான்ல நல்ல கிரிப் இருக்கணும். அது அடிப்படை. ஓகே, பைத்தான். 2வது ML அடிப்படைகள். அதாவது மாடல் எப்படி ட்ரெயின் பண்றது, எப்படி இவாலுவேட் பண்றது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல நல்ல தெளிவு வேணும். சரி. 3வது, இது ரொம்ப முக்கியம், DevOps அடிப்படைகள். கோட் வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு Git, அப்ளிகேஷன்களை பேக்கேஜ் பண்ண Docker, இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Git, Docker, DevOps ஆட்கள் யூஸ் பண்றது? ஆமா, இது தெரிஞ்சாதான் நீங்க உருவாக்குன மாடல அடுத்த லெவலுக்கு, அதாவது டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஈஸியா கொண்டு போக முடியும். புரியுது. அப்புறம் 4வதா சில முக்கிய MLOps கருவிகள். அதாவது நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதையெல்லாம் ட்ராக் பண்ண ML ஃப்ளோ மாதிரி கருவிகள். அப்புறம் மாடல்களை டிப்ளாய் பண்ண, அப்புறம் ஏதாவது புது டேட்டா வந்தா ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகணும்ல, அதுக்கு CI/CD டூல்ஸ். உதாரணத்துக்கு GitHub ஆக்ஷன்ஸ். அப்புறம் நீங்க செஞ்ச மாடல மத்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு API வேணும். அதுக்கு ஃபாஸ்ட் API மாதிரி கருவிகள்ல கவனம் செலுத்தணும். ஓ, இவ்ளோ இருக்கா? ஆமா, உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா உங்க வேலைய ரிப்பீட் பண்ண முடியற மாதிரியும் ஆட்டோமேட் பண்ற மாதிரியும் நம்பகத்தன்மையோடவும் செய்யறதுக்கு உதவும். சரி, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வேணுங்கிறது புரியுது. உங்க நோட்ஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு. டேட்டா சயின்டிஸ்ட் பார்வையும் DevOps இன்ஜினியர் பார்வையும் MLOpsல வேற மாதிரி இருக்குன்னு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, அது நல்ல கேள்வி.
இப்போ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மாடல் பில்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நல்லா தெரியும். ம் ஆனா அவங்க வந்துட்டு இந்த டெவாப்ஸ் டூல்ஸ் இருக்குல்ல, கெட், டாக்கர், சிஐசிடி, அப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள், இதுல கொஞ்சம் அதிகமா கத்துக்க வேண்டியிருக்கும். ஓகே. அதே சமயம் ஒரு டெவாப்ஸ் என்ஜினியர் வர்றாருன்னா அவருக்கு சிஸ்டம்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா அவங்க மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ், மாடல் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ், அப்புறம் இந்த எம்எல் ஃப்ளோ மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராக்கிங் டூல்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்ப 2 பேருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கணும். ஆமா, எம்எல் ஆப்ஸ்ங்கிறது இந்த 2 உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. நீங்க எந்த பின்னணியிலேருந்து வர்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க லேர்னிங் பாத்தை நீங்க டிசைன் பண்ணிக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க ஆதாரங்கள் சொல்றத வச்சு பார்த்தா நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்க எந்த கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன கிளவுட் டெக்னாலஜி ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ், அஷூர் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கேத்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனை நோக்கி போங்க. கரெக்ட். அதே நேரத்துல பைத்தான், கெட், டாக்கர், எம்எல் ஃப்ளோ மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் அண்ட் டூல்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்க. கடைசியா ஒரு சின்ன சிந்தனைக்கு, உங்க ஆதாரங்கள்ல நேரடியா சொல்லலைனாலும் ஒரு விஷயம் புரியுது. எம்எல் ஆப்ஸ்ங்கிறது சும்மா மாடலை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போற டெக்னிக்கல் வேலை மட்டும் இல்ல. ம் இது மொத்தம் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்டையுமே எப்படி இன்னும் சிஸ்டமேட்டிக்கா, ஒழுங்கா, நம்பகத்தன்மையோட திரும்ப அதே ரிசல்ட் வர மாதிரி ரீப்ரொடியூசபிள் சேர்றதுன்னு மாத்துது. அத பத்தி யோசிச்சு பாருங்க. நல்ல பாயிண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நீங்க வேணும்னா ஃபீச்சர் ஸ்டோர்ஸ் பத்தி கூட பார்க்கலாம். ஃபீஸ்ட் மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு. இது எப்படின்னா பல மாடல்களுக்கு தேவையான டேட்டா ஃபீச்சர்ஸ ஒரே இடத்துல அப்டேட்டடா, கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண உதவும். இது உங்க எம்எல்ஆப்ஸ் பயணத்துல ஒரு அடுத்த கட்டமா இருக்கலாம். அருமை. நீங்க தொகுத்த இந்த ஆதாரங்கள்ல இருந்து நிறைய தெளிவான விஷயங்களை இன்னைக்கு நாம அழிச்சிருக்கோம். இது உங்க எம்எல்ஆப்ஸ் பாதையை தேர்ந்தெடுக்க நிச்சயம் உதவும்னு நம்புறோம்.